ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரெக்னன்சி ரூம் இருக்குல்ல, அதெல்லாம் பற்றி ஊருக்குள்ளே பேசிட்டு இருக்க இவளுக்கு ஒரே சிரிப்பு தான் வருது. கல்யாணம் கன்ஃபார்ம்ட்டு இன்னொரு பக்கம் பிஎம் இருக்கார்ல, அவருக்கும் இந்த மாதிரிலாம் நியூஸ் போயிட்டு இருக்க ரூமர். அவரும் அதை கிட்டே ஷாக் ஆகிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னே தெரியல, வாயடிச்சு போயிட்டாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இதை பற்றி? இப்போ நீங்கள் ஏன் அங்கே போயிட்டு இருக்கேன்னு இருக்க, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயினை ப்ராப்ளத்தை தான் முடிக்கலான்னு பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஏன் இருக்கான்ல, அவனும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டான். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக அரண்மனைக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்க. ஏன் அதெல்லாம் வேணாம், என்னோட பிளேஸ்க்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ஹீரோயின்ட்ட பேசுறது இருக்கு, அவங்கள வர சொல்லு அப்படின்ட்டு இவன் ஸ்ட்ரைட்டா ஹீரோயின்ட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கா. ஏன்னா இவ கிட்டத்தட்ட கல்யாணம் கன்ஃபார்ம்னே நினைச்சுக்கிட்டா. அங்கே செக்ரட்டரியெல்லாம் வணக்க வச்சுக்கிட்டு இருக்க. சூப்பராக இருக்குல்ல அரண்மனை, நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோமின்ட்டு ரெண்டு பேரும் வாயடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும்தான் உள்ளே போகணும்னு சொல்லிடுறாங்க. அதனால சரி நான் உள்ளே போயிட்டு இருக்கேன், நீ வெளியவே பத்திரமா இரு அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு குட் பை சொல்லிட்டு போக அங்கே வேலைக்காரங்கெல்லாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போன உடனே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்ப போலன்னு இருக்க. இல்லை உங்களை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் நான் பார்த்தேன், அதனால தான் திருப்தியாக இருக்கு அப்படின்னு இருக்கா. சரி இந்த மாதிரி நான் ஸ்கேண்டலில் மாட்டினதுக்கு சாரி, உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லு, நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் வேற என்ன கேட்பா, நான் என்ன உங்ககிட்ட கேட்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க. வெளியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி ஈயான் ஒரு பொண்ணு வந்து மடக்க முடியும், அந்த பொண்ணு நிஜமாலுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா என்ன, அப்போ இந்த ரூமர்லாம் உண்மையா என்ன அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஈயானுக்கு ஹீரோயின் பொருத்தமாகறத பற்றி தான் காசிப் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பாருன்னு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வருது. அதில் காம்படிஷன் பார்த்துருப்பாங்களே, அதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ரொம்பவே தள்ளி தான் அடிச்சிருப்பான். அதை அடிச்சுட்டு அவன் அரசரை முறைச்சிக்கிட்டு இருக்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ தெரில. கடைசியில் ஹீரோயின் இருக்கல, அவள் தான் ஜெயிச்சிருப்பா. அவளுக்கு அதை பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கும். இதை ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே நான் ஜெயிப்பேனா என்னன்னு தெரியல, ஆனால் நான் என்னோட கடைசி வரைக்கும் போடுறேன்னு. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் நான் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டேன். இன்னும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் கேட்குற எல்லாமே கிடைக்கும், டிவோர்ஸ்க்கு கூட நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு எங்கள் அண்ணங்கிட்ட நான் தூக்கக்கூடாது. அந்த நோபலுங்கிற ஒரு பதவி என்கிட்ட இந்த இல்லங்கட்டி தான் என்னை இப்படி நாய் மாதிரி துரத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் என்கிட்ட இருந்தேன்னா கம்பெனியும் சரி எதையும் சரி யாரும் என்கிட்ட இருந்து எதையுமே பறிக்க முடியாது. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா அது வெறும் ஒரு டைட்டில் தான் அப்படின்ட்டு நம்ம இளவரசர் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் அந்த டைட்டில்னால நான் நிறைய எழுதிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நீ நிறையா டைம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். மக்கள் எல்லாருமே உன்னை டார்கெட் பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிக்கொண்டு நம்ம ஈயான் இருக்கார்ல, அவரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்குனா அவ்வளோ சந்தோஷம். ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை மறைக்கிற வேலையில இல்லை, ஓப்பனாகவே ரெண்டு பேரும் அரண்மனைக்கு ஈயான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ரூமர்ஸ் எல்லாம் பக்காவாக பரவிக்கிட்டு இருக்கு. என்ன ஈயான் அவங்க சொன்னது உண்மையா அப்படி அப்படின்ட்டு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நீ எப்படியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அது வரைக்கும் உறுதி. இந்த ஹோல் நேஷனே என்ன கேள்வி கேட்டாலும் அதை எதிர்க்கிற அளவுக்கு நீ ரெடி ஆகிக்கொண்டிருக்க. ஹீரோயினுக்கு நான் மனசுக்குள்ள சந்தோஷம் தாங்கலை. சரி எல்லாத்துக்கும் முன்னாடி நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இதனால எனக்கு என்ன ப்ராஃபிட்னு இருக்க, நான் வேணா உங்களுக்கு சொத்தை பப்ளிக் எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. விளையாட்டுக்கு தானே பேசுறீங்க, நான் கூட சீரியஸ்ன்னு நினச்சேன் அப்படின்ட்டு. அங்கே எல்லா நியூஸும் பார்த்தீங்கன்னா ஈயான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போகிறாரு, ஈயான் ப்ரெக்னன்ஸாக இருக்காரு, அவர் இளவரசியோடவே வந்துட்டாரு, அந்த மாதிரி தான் ஃபுல்லாமே நியூஸ் அடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் கூட இவங்க கூச்சமே இல்லாமல் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி நடத்த வந்துட்டு இருக்க. உள்ளே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராணி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் போய் என்ன ஏதுன்னு பேச முடியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. ஈயானும் சரி நீங்கள் வெயிட் பண்ணுமா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் தான் புது இடமே, தனியாவா அப்படின்னு மூஞ்சியோ ஒரு மாதிரி ஆகுது. அவன் உடனே பார்த்தீங்கன்னா காதை திருவி விட்டுட்டு என்னம்மா ஓகேவான் இருக்க, நான் வெயிட் பண்ணுறேன் டார்லிங் அப்படின்ட்டு இவங்களோட ரொமான்ஸ் தாங்க முடியல. அங்கே ஈயான் பார்த்தீங்கன்னா ராணியை மீட் பண்ணலான்னு போயிட்டு இருக்க. இளவரசி இதான் சாக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரண்மனையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஈயான் போகும்போதெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா, அவளால் நம்ப கூட முடியல. ஆனால் ராணி பார்த்தீங்கன்னா சும்மாவே வெஞ்சன்ஸ், இனி சொல்லவா வேணும்ன்ட்டு இதான் சாக்குன்னு ஈயானை வந்த உடனே பிடிச்சி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கேண்டல் ஒன்று வெளியே போயிட்டு இருக்குல்ல, இதை பற்றி தான் நான் கேட்கணும், அதெல்லாம் பொய் தானே அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் ஈயான் பார்த்தீங்கன்னா பொய்யா இருந்தால் நான் ஏன் அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வர போகிறேன், நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், இப்போ கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி ஆகணும், வேறு வேலையே இல்லைங்கிற மாதிரி கரெக்டாக இவன் ஃபுல்லாக செக் வச்சிடறான். அங்கே ராணி சும்மா விடுவாங்களா, அவங்க ஒரு பக்கம் பதட்டிட்டு இருக்க. இங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்கு பண்ணுற, அவளை ஏன் தனியாக விட்டுட்டு வந்துட்டு செக்ரட்டரிட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோயினை கொஞ்சம் கூட தனியாக விடலை. அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம அரசர் இருக்கார்ல, அவரை சாப்பிட்ருக்காருன்ட்டு. என்ன நல்லா இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. அவர் இந்த நூடுல்ஸ் இருக்குல்ல அதுதான் சாப்பிட்ருப்பாங்க. போன உடனே என்ன அரசே சொல்லுங்கள் நல்லா இருக்கா அப்படின்ட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏன் போன உடனே திட்டிக்கிட்டு இருக்கான், தூங்காமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ எதுக்கு இதை சாப்பிட்ருக்க அப்படின்ட்டு. அங்கே அரசருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஹீரோயினை டக்குன்னு முறைச்சு பார்த்துட்டு அரசரை கூட்டிகிட்டு போங்க அந்த மாதிரி அவன் ஆணையிட்டுறான். அதே மாதிரி அரசரு போகிறாரு. பட் அவருக்கு தூக்க போகிறதுக்கே விடியில்லை. நான் உங்களை ராணியோட இதுக்கு கூட்டிகிட்டு போட்டேன் அப்படின்ட்டு இருக்க. அவர் வேண்டாம் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு சின்ன பையன் தானே, அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றாங்கட்டு என்ன ஆகிட போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நாளைக்கு அவனுக்கு எதனா வயிறு வலினா நீ என்ன பதில் சொல்லுவேன், ராணி உன்னை தான் பிடிச்சி கேட்பாங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை இப்போவே ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுப்பா, ஒரு சின்ன பையனுக்கு
ஹீரோயினுக்கு போய் இவ்வளோ இது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஒருவேளை உங்கள் ஃபேமிலி சைடில் என்னை புள்ளி பண்ணாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? என்னை நீங்கள் இதே மாதிரியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களா இல்லை விட்டுருவீங்களா அப்படின்ட்டு இருக்க. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்போ நான் எப்படி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இவன் கிட்ட வந்துட்டே இருக்க. ஹீரோயின் அப்படியே பேக் அடிச்சிடறா. அப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இவன் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கிறங்காட்டி டக்குன்னு அப்படியே அவள் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க. தூங்குறதுக்கு பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் இயானோட ரூம்லேயே இருக்கட்டும் இயான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த வேலை செய்கிறவங்கலாம். அப்படிலாம் இல்லை இங்கே தான் இருப்பா அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அதை எடுத்துகிட்டு வந்துருங்க, அதுவும் காட்டனாக தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த அம்மாவே கடுப்பாயிட்டு இருக்காங்க. 2 பேரும் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சோஃபா கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும் அப்படின்ட்டு நம்ம யான் கேட்டுட்டு இருக்க. அப்போ போய் தூங்குங்க அப்படின்ட்டு 2 பேரும் எலியும் புனையமாக தான் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பெட்ஷீட்டுக்கு ஒரு சண்டை வரும் பாருங்க. இவன் பிடிச்சி இழுக்க இவன் பிடிச்சி எடுக்கன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி கத்தி கத்தி இழுத்துட்டு இருக்காங்க. பட் இது வெளியே 2 எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களா அந்த வேலை செய்கிறவங்க எல்லாம். அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தப்பான சவுண்டாக கன்வெர்ட் ஆகிடுது. அவங்கள ஐயோ அப்பப்பா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்க. ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே தூங்கிட்டாங்க. மார்னிங் தான் ஏன் எந்திரிச்சு பார்க்குறாரு. என்னடா இது டைம் ஆகிடுச்சு எந்திரிங்கன்னு செக்ரட்டரி கத்திட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயினை காணோம். அவள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே எந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி பத்திரமா போனால் சரிதாங்கிற மாதிரி ஏன் நின்றுட்டுருக்க. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேணும்னே அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கா. ஏன்னா நேற்று நைட்டு அவள் போயிருப்பாள். அப்போ நிறையா ஃபோட்டோஸில் எடுத்திருப்பாங்களே ஆஃபீஸ்க்கும் அதே ட்ரெஸ்ஸை வேணும்னே எல்லாத்துக்கும் தெரியணுன்ட்டு இவள் போட்டுட்டு வந்துட்டுருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெயின் ஆளை கட்டுறாங்க. அன்றைக்கி நம்ம ஏன்ட்ட பேசியிருப்பார்ல அவர் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. என்ன அரசே நைட்டு நல்லா தூங்குனீங்களா அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. அரசர் இல்லை அப்படின்ட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா நம்ம முன்னாள் அரசர் இருந்திருப்பாங்களா அந்த பையனோட அப்பா, அவரை பார்த்தீங்கன்னா இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அரசே, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஈயான் வந்திருப்பான். வந்த உடனே இப்போ நீங்கள் எதுவுமே பேச முடியாது, இது கட்டலை, நீங்கள் இளவரசர்கிட்ட எதுவுமே பேச முடியாதுங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்க. ஈயான் பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட போயிருப்பான். இதுக்கு மேலே நீங்கள் பேசினா அது அரசரோட கட்டளை மீற மாதிரி இருக்கும்னு இருக்க. ஏன் அவன் சட்டையை பிடிச்சி நான் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நீயா தான் சாய்ஸ் விருப்பப்பட்டு எடுக்கிற, நீயே போராடிக்கோங்கிற மாதிரி ஏன் அவங்க கிட்ட சொல்லியிருப்பா. அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு இந்த பையனுக்கு மறுபடியும் அவங்க அப்பா யாரோட கனவெல்லாம் வந்துட்டு இருக்க. கவலைப்படாதீங்க தாத்தா நான் உங்களோட இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கான். இப்போதான் விஷயம் புரியுது இவன் ராணியோட அப்பா போல. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ தான் அதே மாதிரியே அந்த அரசர் கூட எடுத்திருப்பான்ல இளவரசரோட அந்த ஃபோட்டோ பார்க்குறான். பார்த்த உடனே இவனுக்கு மூஞ்சியே மாறுது. இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு குட்டி ஃபேமிலி ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போல. இன்னொரு சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் ஆகலன்ட்டு கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் கழுவி ஊற்றிருக்காங்க. 2 பேத்துக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும் பிரேக்கப் ஆயிருக்கும்னு. நாங்கள் பண்ணா உனக்கு என்னடின்ட்டு இவ எல்லா கமெண்ட்ஸுக்கும் சரி திருப்ப பதில் பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு டைம் பாஸே ஆயிடுச்சு. நீ வேணா பாரு நான் எப்படி என் கல்யாணத்தில் ராக் பண்ண போறேன்னு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம பிஎம் வந்திருக்காரு. பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. நிஜமாலுமே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? கொஞ்ச நாள் தானே நீங்கள் மீட் பண்ணீங்க, டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம்ல அப்படின்ட்டு இருக்க. அப்போல்லாம் இல்லை நான் டெய்லியும் அவங்களோட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நீங்கள் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நான் ஒரு காமன் பீப்பிள் அவரை கல்யாணம் பண்ண முடியாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் தானே பிஎம், என் கல்யாணத்துக்கு நீங்கள் தான் அப்ரூவல் வாங்கணுன்ட்டு இருக்க. இவருக்கு நான் தொண்டையிலே தடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம செக்ரட்டரி இருக்கார்ல அவன் மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது அரசர் இயான் கிட்ட ஏதோ இம்பார்ட்டண்டாக சொல்லணுன்ட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்ட்டு இருக்க. அப்போ தான் இயான் சொல்கிறான் ராணிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இப்போ நம்ம எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இயானுக்கு ஃபோனும் வேறு வருது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்லாம் படிச்சிங்களா நம்மளை பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு பேசிகிட்டு இருக்க. யாரோ முட்டையை கொண்டு வந்து இவன் மேலே அடிச்சிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா தான் தெரியுது அது ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுன்ட்டு. என்ன இங்கே இளவரசர் மாதிரியே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஒரு விட்டுருன்ட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் தான் யாரு, அவள் தான் ராணி ரங்கம்மாவாச்சே. ஹீரோயின் பிடிச்சி கழிச்சிட்டு இருக்க. இங்கே ஐயானு ஃபோன் வரலன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ராணிக்கு உடம்பு சரியில்லையா, அதனால டியூட்டிஸ் கடமை புக்கெல்லாம் இருக்குல்ல கல்யாணம் பண்ணணும்னா அது கிட்டத்தட்ட 3 பண்டில் இருக்குது. அதை படிக்கிறதுக்குள்ளேயே இவருக்கு வயசாயிடும் போல். எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு படிங்கிட்டு இருக்க. என்ன திமிர் இருந்தால் உங்களுக்கு எம்எல்ஏ மொட்டை அடிப்பீங்க? நான் இந்த நாட்டோட இளவரசியாக போகிறவன் என்கிட்டயே வாலாட்டிட்டு இருக்கீங்களா? இதுக்கு மேலே எதனா பேசுனீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கொண்டு. நான் நினச்சா இப்போவே உங்களை லீகலாக ஆக்ஷன் எடுத்து உள்ளே தூக்கி வைக்க முடியும். ஆனால் உங்கள் அண்ணி இப்போதைக்கு ஒரு சூப்பர் மூடில் இருக்கேன் புரியுதா, அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடணுன்ட்டு எல்லா குழந்தைகளையும் கடிச்சிட்டு இருக்கா. ஏன் நம்ம பிஎம்ஐ தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சீரியஸாக சர்ச்சில் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த சர்ச்சோட ஃபாதரே கேட்குறாரு, என்ன உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொல்லி தானே ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியா கூட நீங்கள் சொன்னிக்கலங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை ஃபாதர், நான் அவளுக்கு ஒரு கெட்ட விஷயத்தை தான் வேண்டினேன், அது பாவப்பட்டதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு வழி இல்லைன்ட்டு அவர் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் அன்றைக்கி அந்த கீ செயின் திருடி இருப்பாள் அந்த சாவி, அதுக்கு பரபரப்பாக உட்காந்து எல்லா டிராவரையும் தேடிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக பிஎம்ஓ பார்த்துருப்பாரு. பட் அந்த டைமில் ஸ்டாஃப் வரும்போது இந்த மாதிரி உங்களை பிரின்சிபல் கூப்பிட்டாங்கன்ட்டு அவங்கள வழி மாற்றி விட்டுருப்பாரு. ஹீரோயினும் அதுக்குள்ளே அவளை ஆசைப்பட்டதை எடுத்திருப்பா. எடுத்த உடனே அவள் சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்க. பிஎம் வெளியே நின்று பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. இவருக்கு அப்போ இருந்தே ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு போல. இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அவர்
எப்படியாச்சும் கல்யாணம் நின்றாதாங்கிற மாதிரி இருக்க ஹீரோயின் அந்த இடத்துக்கு வீட்டுக்குள்ளே புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கா. அவங்க அப்பா வந்து நின்றுட்டுருக்காரு. இவளுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது அப்பா வந்திருக்காருன்ட்டு. எதனா குடிக்கிறீங்களா அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அவள் ஹீரோயினே சொல்கிறா அந்த ஸ்கேண்டல் அப்படின்ட்டு. அதை பற்றிலாம் எனக்கு தெரியும், நீ வேணும்னே தானே பண்ணியிருப்ப அட்டென்ஷனை கெயின் பண்ணுன்ட்டு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்ட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, அவள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இவர் வீட்டுக்கு வரும்போது அமைதியாக வெளியவே நின்றுட்டு இருந்திருப்பா. அப்போ வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் இந்த பொண்ணு வீட்டுக்கு வெளியவே நின்றுட்டு இருக்கா ரொம்ப நேரமா அப்படின்ட்டு இருக்க. அவங்க அப்பாவோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா யாருமா நீ, உனக்கு என்னமா வேணும் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஜியாங்கோட பொண்ணு தான், நீங்கள் தானே என்னோட அப்பா அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போவே அவங்க அம்மாவுக்கு திட்டத்தட்ட தலையெல்லாம் சுற்றி போயிருக்கும். கரெக்டாக நெஞ்சடைச்சு வந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் அவங்க அம்மாவை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு ஏதோ லைட்டாக வெறுப்பான மாதிரி இருக்கும். அப்போலேருந்து சரி நம்ம ஹீரோயின் ஆசையாக மார்க் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு வண்டி வாங்கி கொடுங்க, அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துருக்க சைக்கிள் மாதிரி என்ன கேட்டாலும் உனக்கு பேராசை தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் ஹீரோயின் இந்த மாதிரி கம்பெனி எனக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேராசை மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி ஹீரோயினை சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போது என்னை கரெக்டாக தத்தெடுத்து முடிச்சு விட்டுறணும், தண்ணி தெளிச்சு விட்டுறணும்னு தானே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கோங்க. கம்பெனி என்கிட்ட இருந்தெல்லாம் உன் பையனுக்கெல்லாம் எழுதி வைக்க முடியாது, நான் அதுக்கெல்லாம் விடவே மாட்டேன்ட்டு ஹீரோயின் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா. நான் எத்தனையோ பேர் என் கூட போட்டி போட்டு அவங்க கீழே போகிறத தான் பார்த்துருக்கேன். இதுக்கு மேலெல்லாம் என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி அவள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்க அப்பாவே சவால் விட்டுட்டு முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, நான் தான் ஜெயிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அப்பாவுக்கு ஒரு பக்கம் கடுப்பு வேற ஆகுது. இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாமல் அவங்க அப்பா தவச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட என்னதான் கத்தினாலும் இங்கே வந்து அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளோட லைஃபே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக பிரின்ஸ் இருக்கார்ல, அதாவது இயான், அவர் கால் பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் எடுத்த உடனே என்னாச்சு எல்லாம் ஓகே தானே, அப்படியே கால் கட் பண்ணுன்ட்டு ரொம்ப அக்கறையாக கேட்குறாங்க. இவளுக்கு இதெல்லாம் கேட்குறதே புதுசாகிடுச்சு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறா. பட் இவளுக்கு கண்ணில் அப்படியே கண்ணீர் கலங்கி நின்றுட்டுருக்கு. ஏன் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோயின் காலை கட் பண்ணால அதை நினச்சி அவனும் மூஞ்ச தொங்க போட்டுட்டு ஃபீல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே பிரைம் மினிஸ்டரும் அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போகிறத நினச்சி 3 பேரும் 3 கடலில் மூழ்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. சின்ன வயசில் அவள் பார்த்துருப்பா அவங்க அண்ணனுக்கு சைக்கிள் வாங்கியிருக்கும் ஆசையா. அதனால இவன் மார்க்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எனக்கும் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்ட்டு இவள் ஆசையில் தான் கேட்டிருப்பா. ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அதுக்கும் முடியாது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் வளர்ந்துருப்பா. கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணன் பேர்லலாம் பில்டிங் சொத்தெல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. ஹீரோயின் அதே மாதிரியே மார்க் எடுத்துகிட்டு வந்ததாக கேட்டிருப்பா, எனக்கும் இந்த மாதிரி பில்டிங்லாம் வாங்கி கொடுங்கன்ட்டு. ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட மாட்டேன்ட்டு இருப்பாரு. இன்னொரு விஷயம், நம்ம ஹீரோயின் வளர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி கம்பெனியை நான் தானே நல்லா பார்த்துக்கிறேன், அதனால் என் பேரில் மாற்றி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா அதுக்கும் மாட்டேன்ட்டு இருப்பாரு. என்னதான் நம்ம ஹீரோயினாக அவர் பெற்றிருந்தாலும் அவங்க அண்ணனை ஒரு மாதிரி இவ்வளோ ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். யாரோ இந்த டைமில் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்க. யாராதுன்னு அவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல நம்ம இளவரசர் வந்து நின்றுருக்காரு. இவருக்கு ஒரே ஷாக்கில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு இவங்களோட ரொமான்ஸ் அப்படியே ஒரு பிகினிங் ஆயிருக்குங்கிற மாதிரி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டாக சொல்லிடுங்க. பிடிச்சா லைக் ஷேர்லாம் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.